ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்து ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ் தானே கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஸ்லோவாக போனாலுமே கூட சில விஷயங்கள் புரியாத மாதிரி வரும். மாங்கால இருந்த நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அனிமேவாக அடாப்ட் பண்ணும்போது கட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 12. கிராஜுவேஷன் டே அப்படிங்கிற ஒன்று நடக்குது. தேர்ட் இயர்ஸ் எல்லாருமே ஸ்டடீஸ் முடிஞ்சு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறாங்க. ஹோரகிட்டாவோட அண்ணன் மானபு தான் மொத்த தேர்ட் இயர் சார்பாகவும் பேசிட்டு இருக்கான். இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன், நிறைய விஷயங்களை என்ஜாயோ பண்ணேன். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா என்னால முடிஞ்சதையும் இந்த ஸ்கூலுக்கு பண்ணேன். இந்த 3 வருஷம் எனக்கு ரொம்பவே ப்ரெஷியஸ் ஆனது. இங்க இருக்கிற எல்லா தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் இந்த ஸ்கூலுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்க எல்லாருமோ தேர்ட் இயரை முடிச்சு இதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல வந்து நிற்கும் போது எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் இல்லாம இந்த ஸ்கூலை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் மானபு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது அண்ட் நீங்கள் எல்லாரும் உங்கள் பெஸ்ட்டை தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டீச்சர் சொல்லப்போ நாங்கள் தான் திரும்பவும் கிளாஸ் டேக்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். பட் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் நிறைய மாறி இருக்கீங்க. உங்கள் க்ரோத்தில் நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கு. நீங்கள் இப்படிலாம் பாராட்டுறதை பார்த்தா அதுக்கு பின்னாடி ஏதோ அர்த்தம் இருக்கு போலியன்னு சூடோ சொல்கிறான். ஆமாம், அதே மாதிரி வளர்ந்தது நீங்கள் மட்டும் இல்லை, மற்ற கிளாஸஸும் தான். மற்ற கிளாஸஸுமே க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர் உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. அண்ட் இன்னைக்கு கிராஜுவேஷன் செரமனி எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அண்ட் இங்க கிளாஸ் பிக்கும் டிக்கும் நடந்த மேட்ச்ல ஈச்சினோசேவோட கிளாஸ் பி தோத்து போயிடுச்சு. அண்ட் அதுக்கு காரணம் 6th கேம் அவங்களுக்கு ஜூடோவை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ரீவன் கிளாஸ்ல அவன் ஆல்பர்ட்டை அனுப்பி வச்சிருந்தான். ஸோ ஈச்சினோசே அவ கிளாஸ்ல இருந்து யாரை அனுப்பி வச்சாலும் அவங்க அடிதான் வாங்கணுங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கவும் அங்க இருந்த டீச்சரே வந்துட்டு மேட்சை ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு உங்க கிளாஸ்ல யாரையும் அனுப்பாது, அது உனக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் பிக்கு இது ஒரு வீக்னஸா இருக்குன்னு ஈச்சினோசே யோசிக்கிறா. ரீவன் வயலன்ஸ் யூஸ் பண்றது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கேட்கவும் இது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு கேமா நடக்க போய் சரியா போச்சு. ஒருவேளை இது செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல ஒரு முக்கியமான இடத்துல நடந்திருந்தா இது கிளாஸ் பியோட ஒரு வீக்னஸா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் உங்க கிளாஸ் ஏ கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணீங்களா? கிளாஸ் பி உங்களை பார்த்து நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் போலயே நீச்சினோசே சொல்லவும் அதை பத்தி பேசதான் வந்திருக்கேன். இதனால் வர நம்ம ஒத்துமையா செயல்பட்டது, இனி நம்மளால அப்படி செயல்பட முடியாதுன்னு ஹோரகிட்டா சொல்லவும் இது நான் எதிர்பார்த்ததுதான். அட்லீஸ்ட் நம்ம கிளாஸ் பையன்ஸ் ஓரளவு நெருக்கடியா வர டைத்துலன்னு சொல்லவும் இல்ல இப்பவே நம்மளோட அலையன்ஸை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஏவை நாங்க ஓவர் டேக் பண்ணணும்னா அதுக்கு உங்க கிளாஸையும் ஓவர் டேக் பண்ணி தான் ஆகணும். கிளாஸ் டி எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு வா சொல்லவும் கிளாஸ் பி எங்க பெஸ்ட்டை கொடுக்கணும் ஈச்சினோசே சொல்றா. அம்மா நீ கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹோரகிட்டாவை கேட்கவும் எங்க அண்ணனை பாக்குறதுக்கு நீ போறியான்னு இன்டெரக்டா கேட்கறனா இல்ல அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்லவும் உங்க அண்ணனை பாக்குறதுக்கு நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது உன்னோட இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோரகிட்டா கிளம்புற. நானுமே சஸ்பென்ஷன்ல தான் இருக்கேன். ஆக்டிங் சேர்மன் ஷோகிஷிடாவை எதிர்க்கிற அளவுக்கு என்கிட்டயே இப்ப பவர் இல்ல அப்படின்னு முன்னாள் சேர்மனா இருந்த சாக்கினாகியோட அப்பா சொல்றாரு. நான் அவரை எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சா மேபி அந்த பிரச்சனை மொத்த ஸ்கூலுக்கும் பரவிடும். அதுக்காக தான் நான் யோசிக்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அவரை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பர்சன்னா அது மாஷிமா தான். அண்ட் ஸ்கூல் ஃபுல்லா சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு, அந்த செட்டிங்ஸை ஏன்ட்ட விட்டுரு. ஆமா கோஜி, இந்த 3 வருஷம் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கவும் என்னோட டெஸ்டினி முடிவு பண்ணப்பட்டது தான். அந்த ஒயிட் ரூமுக்கே நான் திரும்ப போய் மேபி அங்க ஒரு மென்டர் இல்ல டீச்சரா இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். விதியை மாத்த முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவர் சொல்லவும் அது தெரிஞ்சதுனால தான் லைஃபோட அந்த 3 வருஷத்தை மட்டுமாச்சு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கிராஜுவேஷன் டே செரமோனி அன்னைக்கு யாருக்கும் தெரியாம டீச்சர்ஸ் கூட நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கான். சாகினாகி அப்பா சொன்னா அந்த மாஷிமாவும் இங்க இருக்காரு, சேர்மன் உண்மையிலேயே அப்படி பண்ணிருக்காரா, பட் நாங்க எப்படி அதை நம்புறது அப்படின்னு சொல்லி அந்த மாஷிமா கேட்கிறாரு. நம்ம ஹீரோவா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். சாகினாகியுமே வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்றா. பட் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கல. ஹீரோ ஒருத்தனை வழி அனுப்பணுங்கிறதுக்காக தான் அந்த இன்னொரு கேமையும் வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸாம்ல ரியவன் கிளாஸ்ல வந்து ஆல்பர்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாஸ் டீச்சர் சொல்லவும் அது மட்டும் பிளான் பண்ணபடி போயிருந்துச்சுன்னா எப்படி முடிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சாக்கினாகி சொல்றா. ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம், அதனால தான் நான் டைரக்டா அந்த எக்ஸாமை ஃபோர்ஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு மாஷிமா சொல்றாரு. அண்ட் உண்மையிலேயே இந்த ஆக்டிங் சேர்மன் பண்றது ரொம்பவே ஓவரா தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் ஆபத்துல மாட்டி விட்டானா அதை சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு மாஷிமா சொல்லவும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நம்ம ஹீரோ டீச்சர் சொல்லவும் நானுமே இந்த பிரச்சனையில எனக்கு கோஜிக்கு சப்போர்ட் பண்றேன், பட் டெம்பரவரியா மட்டும்தான். அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்ம திரும்பவும் எனிமீஸ் தான் அப்படின்னு சாக்கினாகி சொல்றா. ஹீரோ சாக்கினாகி டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து இப்போ எதையோ பிளான போடுறாங்க. நம்ம பிளான் பண்ணபடி பண்ணா ஐனகோஜி ஒருத்தனோட பிரச்சனை இந்த மொத்த ஸ்கூலையும் டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரத்தில் இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லி மாஷிமாவும் நம்ம ஹீரோ டீச்சரும் நினைக்கிறாங்க. தேர்ட் இயர்ஸ்க்கான கிராஜுவேஷன் செரமனி நடக்குது அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதில் கலந்துக்கலாம். நீ இந்த செரமனிக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த 3 வருஷத்துல எங்க அண்ணன் என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கான்னு பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. தங்கச்சிங்கிற பேரை யூஸ் பண்ணி டக்குனு உங்க அண்ணனை போய் பாத்திர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்ச அவளை தள்ளி விடுறான். ஒரு கிட்டக்க அவங்க அண்ணன் கிட்ட போய் பேசணும்னு ஆசை தான், பட் இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அவன் என்ன ப்ராக்ரஸ் பண்ணிருக்கான்னு பார்க்க நினைச்சேன், நான் பார்த்துட்டேன். சோ நான் இப்போ இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட அங்க இருந்து போயிருந்தா. நான் மானபேவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க வெயிட் பண்றான். ஹீரோ மேல தனியா ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இருக்கான். மானபேவே நம்ம ஹீரோவை தேடி வரான். சிஸ்டர் அப்பவே உன்னை பார்க்க வந்துட்டு கிளம்பிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படியா அப்படின்னு மானபே பாக்குறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் மேபி நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கலாம்
பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், பட் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மானபே கேட்கறான். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும், 31ஆம் தேதி நான் ஸ்கூலை விட்டு கிளம்புறேன், 12 மணிக்கு என்னோட தங்கச்சியை நம்ம ஸ்கூல் வாசல்ல என்ன மீட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு மானபே கேட்கலாம். நீங்களே டேரக்டா கேட்கலாமே நம்ம ஹீரோ கேட்கறான். இதை அவளை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். ஸோ இன்றைக்கி விட்டுட்டா இதுக்கப்புறம் இவா பிரதரை இன்னொரு 2 வருஷம் கழிச்சு தான் பார்க்க முடியும். என் பிரதர் கிட்ட நானும் மாறி இருக்கேங்கிறத காட்டணும். ஆனால் எப்படி இன்னைக்கு விட்டா இனி என் பிரதரை என்னால் பார்க்கவே முடியாது, நான் மாறி இருக்கேங்கிறத என் பிரதருக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா யோசிக்கும் போது அவள் முடி முன்னாடி வந்து நிற்கிது. என்னோட ஃபேக்கான மீ உனக்கு பாய் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்து வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மானப்பவும் ஸ்கூலை விட்டு கிளம்புறான். 11:50 ஆயிடுச்சு. 12 மணி தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சாரி உன் தங்கச்சி இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல எனக்கு ஜி, நீ அவன் உண்மையான திறமையை வெளிக்காட்டலான்னு கேட்கவும், அது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாரோட அட்டென்ஷனும் என் மேல இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இந்த ஸ்கூல்ல நீ உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டு போக தானே வந்திருக்க, இல்ல இதை நான் வேற மாதிரி கேட்கறேன், உனக்கு அது பிடிக்காதுன்னா மேபி ஸ்டூடெண்ட்ஸோட மனசுல ஹைனகோஜின்னு ஒருத்தர் இருந்தானு 10 வருஷம் இல்ல 40 வருஷம் கழிச்சோம் ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி நீ பண்ணணும்னா உன்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் நீ யூஸ் பண்ணு. அண்ட் அஃப்கோர்ஸ் அது உன்னோட டெசிஷன் தான், நான் ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காது அப்படின்னு மானபோ சொல்லவும், சரி நான் யோசிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி பார்க்கலாம் அப்படின்னு மானபே கிளம்பவும், உன் சிஸ்டருக்கு நீ கால் பண்ண போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். சென்டிமெண்டவா வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, என் தங்கச்சியை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மானபே அங்கிருந்து கிளம்புறான். அண்ணா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா அந்த இடத்துக்கு ஓடி வர, திரும்பி பார்த்துட்டு மானபே ஷாக் ஆகுறான். ஹோரகிட்டா அவளோட முடிய கட் பண்ணிட்டா. சோசுனே இப்பதான் நீ பழையபடி மாறிட்ட அப்படின்னு அவன் சொல்லவும், இனி ஃபேக்கான ஒரு கேரக்டர் நான் இமிடேட் பண்ணிட்டே இருக்க போறதில்ல, என்னோட கிளாஸ் கூட சேர்ந்து நானும் க்ரோ ஆக போறேன், அந்த ஒரு மாற்றத்துக்காக தான் இது அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நான் கெஸ் பண்ணது கரெக்டா தான், உண்மையிலேயே நீ பழையபடி மாறிட்ட, நான் எதுக்கு ஒன்று வெறுத்து ஒதுக்குனு தெரியுமா, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீ என்னையவே இமிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, நீயா இல்ல, இப்போ நீ பழையபடி மாறிட்ட, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன், சின்ன வயசுல உனக்கு ஷார்ட் ஹேர் தான் ரொம்பவும் பிடிக்கும், பட் எனக்கு லாங் ஹேர் பிடிக்கும்னு உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன், உன்னால மாற முடியுதான்னு பார்க்கணும்னு நான் நினைச்சேன், நீயும் அதுக்காக மாறின, பட் உண்மையிலே எனக்கு ஷார்ட் ஹேர் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். உன்னோட அந்த பொய் தான் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு காரணம், ஸோ எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சோசனை சொல்றா. இன்னும் 2 வருஷம் கழிச்சு இதே இடத்துல நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், அப்போ நீ எவ்வளவு மாறி இருக்கன்னு நான் பார்க்க இன்னும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மானபே சொல்லவும், நான் உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு ஹோரகிட்டா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவன் அந்த சேர்மன் இன்டர்ஃபியர் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோவோட கிளாஸ் தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால கிளாஸ் டிக்கே திரும்பவும் போயிட்டாங்க. அண்ட் ரியோவன் கிளாஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்கிறதுனால கிளாஸ் டில இருந்து கிளாஸ் சிக்கே திரும்ப போயிட்டாங்க. ஒரு வழியா இவங்க ஃபர்ஸ்ட் இயரும் முடிஞ்சது. அடுத்த சீசன் செகண்ட் இயர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்லயும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.